சார், இப்ப நான் ஒரு சின்ன டிப்ஸ் மாரியும் இந்த கொஸ்டின கேட்டுக்கிறேன். இப்போ பொதுவா பேசிக்கா ஒரு ரூ. 25,000 சேலரி இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில, நான் இத எப்படி சேவ் பண்றது சார்? நான் இப்படி இவ்ளோ இந்த ரூ. 25,000 சேலரிய வச்சு நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். இன்னைக்கு தான் ரூ. 99க்கே பண்ணலாம் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க. மாதம் மாதம் ரூ. 99க்கெல்லாம் பண்ணலாம். இப்ப ரூ. 99 என்கிட்ட யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ம். இந்தியாவுல இன்னைக்கு நிலைமையில யாருமே சொல்ல முடியாது. ரூ. 99 இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால வந்து இப்ப நீங்க ஒரு ரூ. 25,000 சம்பாரிக்கிறீங்க அப்படின்னா, என்னைய கேட்டீங்கன்னா, முடிந்த வரைக்கும் ரூ. 20,000க்குள்ள உங்க செலவுகள பூரா முடிச்சுக்கங்க. முடிச்சுட்டு ஒரு ரூ. 5,000 சேவ் பண்ணுங்க. அதுல வந்து குறுகிய காலத்துக்காக ஒரு ரூ. 2,500யும், நீண்ட காலத்துக்காக ஒரு ரூ. 2,500யும் பிரிச்சுக்கங்க. பிரிச்சுக்கிட்டு சேவ் பண்ணீங்கன்னா, தாராளமா குறுகிய கால தேவைகள் உங்களுக்கு எது வேணாலும் இருக்கலாம். ஸோ, அப்பா, அம்மாவ பார்க்க போறேன், பஸ்ஸில போறேன், பஸ் செலவு, பிரயாண செலவுகள், வேற எங்கேயாச்சும் சுத்தி பார்க்குற செலவுகள் அது இதெல்லாம் இருக்கலாம் எக்ஸ்ட்ராவா. அத ரூ. 2,500 யூஸ் பண்ணிக்கங்க. இன்னொரு ரூ. 2,500 நீண்ட காலத்துக்காக போட்டு வச்சுக்கங்க. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம்னு அது மாரி. ஒரு ரூ. 25,000 சம்பளம் வாங்குறவங்க தாராளமா ஒரு ரூ. 5,000 சேர்க்கலாம், சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன்.